இந்த மாதிரி ஒரு படத்துக்கு தான் தமிழ் சினிமா ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தது. ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் படத்தை பார்த்தாச்சு. ஸ்டோரி என்னன்னா, ஒரு நகை திருட்டு கேஸ், அது ராஜ்ய பாலாஜி அவர்கிட்ட போது அந்த கேஸை சரியா எடுத்து நடத்தாம கேர்லெஸ்ஸா விட்டுறாரு. அதனால சூர்யா சார் என்ட்ரி ஆகி அந்த கேஸ் எடுத்து நடத்துறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. படம் பார்த்துட்டு வந்ததுல இருந்து நிறைய பேர் சொல்ற விஷயம் ஜிபி மாதிரி இருக்குன்னு. அது என்னமோ கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கலாம், பட் அதை ஃபுல்லா ஏத்துக்க முடியாது. ஏன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா எமோஷனலா ஸ்டோரியோட நல்லா கனெக்ட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. இன்ட்ரோல் சீக்வன்ஸ் ஸ்டேஜிங் பண்ண விதம், அந்த டிரான்சிஷன் சீன் ஒன்று வரும், அது எல்லாமே பிளாஸ்டா இருந்தது. அதே ஃப்ளோல செகண்ட் ஹாஃப்ல நிறைய தியேட்டர் மூமெண்ட்ஸ் ரெஃபரன்ஸ்லாம் வச்சு ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னரா இறக்கிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல மொத்தமா சூர்யா சார் பிரிச்சுட்டாரு. ரியலா நான் போன தியேட்டர்ல ஆடியன்ஸ் ஒருத்தருக்கு சாமி வந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் அவ்வளவு நல்லா எடுத்திருந்தாங்க. படத்துல நெகட்டிவ்னு சொல்லலாம், செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்டோரியை விட்டு வெளியே போன மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் ஓவராலா பாக்குறப்ப அது பெருசா தெரியல. சூர்யா சார் படம் இத்தனை வருஷமா ஹிட் அடிக்காம இருக்கலாம், ஆனா எந்த ஒரு படத்துலயும் அவரோட பெர்ஃபார்மன்ஸை அடிச்சுக்கவே முடியாது. மிரட்டி இருப்பாரு. இந்த படத்துலயும் அதே மாதிரி தான். த்ரிஷா அவங்களுக்கு ரீசெண்டா வந்த மூவிஸை விட இந்த மூவில நிறைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கு. இந்திரன்ஸ் இவரோட பெர்ஃபார்மன்ஸால மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம எமோஷனலா இருந்தது, அதை தாராளமா சொல்லலாம். ட்ரெய்லர் பாக்குறப்ப எல்லாரும் யோசிச்சாங்க, ஆர்ஜே பாலாஜி அவர் தான் வில்லனா, எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அது எல்லாத்தையும் மாத்துற மாதிரி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டைரக்ஷன் வேற லெவல்ல இருந்தது. சினிமாட்டோகிராஃபி ஒரு பெரிய பிளஸ், ஒரு விஷுவல்ஸும் பயங்கரமா இருந்தது. டெக்னிக்கல் வைஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் கிளைமேக்ஸ்ல செம்ம பவர்ஃபுல்லா இருந்தது. அண்ட் இவ்வளோ நாள் மிஸ் பண்ண சூர்யா சாரை எப்படிலாம் ஸ்க்ரீனில் காமிச்சா ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்களோ அப்படியெல்லாம் காமிச்சிருக்கிறாரு. அண்ட் இந்த படம் வந்து ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஆடியன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.